இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயருமா என்பது குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. இந்தியாவில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயருமா, கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுமா, பெட்ரோல் டீசல் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி காமன் மேனுக்கும் சாமானியர்களுக்கும் வந்துவிட்டது. அது சில நேரங்களில் வதந்தியாக மாறி பெரிய பிரளயத்தையே ஏற்படுத்தி விடுகிறது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. வாணியம்பாடியில் என்ன நடந்ததுன்றதை பாருங்க. देखो देखो जी வர்றவங்க எல்லாம் கேன்களோடும் அப்புறம் வண்டியை ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதும் தொடர என்ன அப்படின்னு கேட்டால், போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும்ன்றாங்க. அதுக்காக நாங்கள் ஃபில் பண்ண வந்தோம் அப்படின்னு வாணியம்பாடி முழுவதுமே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. இந்த கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது. அதை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, விலை ஏறப்போகிறதா பெட்ரோல் டீசல்? இப்போது இதற்கான காரணம் என்ன, இப்போது நம்முடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, பயன்பாடு அப்படின்றது இந்தியாவில் தினசரி நம்முடைய பயன்பாடுன்றது 5.6 மில்லியன் பேரல்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ மில்லியன் பேரல்கள், அதாவது 10 லட்சம், 5.6 × 10 லட்சம் அப்படின்னு அவ்வளவு பேரல்களை ஒரு நாளைக்கு இந்தியாவில் இயங்கக்கூடிய வாகனங்கள், ஜென்ரேட்டர்கள் போன்றவை பயன்படுத்துகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இதில் நம்முடைய பங்களிப்பு நம்ம ஓனா எடுத்துக்கிறது 12% மட்டும்தான். எஞ்சி இருக்கக்கூடிய 88% உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த இறக்குமதி 88% அப்படின்னா அதில் சரிபாதி, அதாவது 50% அப்படின்றது, அதாவது 44% வரை நம்ம மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான் இந்த பெட்ரோலிய பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. உலகில் 20% அந்த எண்ணெயை இந்த பகுதிகள் மட்டுமே ஒரு வழியாக வழங்கி வருகிறது. அதாவது ஒரு பாதையில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி ஒரு சூழல் இருக்கப்போ பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னா, 40லிருந்து 50 நாட்களுக்கு நமக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களுடைய இருப்பு இருக்கிறது அப்படின்னு மத்திய அரசு சொல்லுகிறது. அதனால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு விஷயங்களை சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் பயப்படணும் அப்படின்னா, அதற்கும் காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, மத்திய கிழக்கில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமாக ஈரான் இப்போது நடத்தக்கூடிய பதில் தாக்குதல், ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதலால் ஒரு பதற்றம் இருக்கிறது. அராம்கோ நிறுவனம் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியது. இந்த அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா எண்ணெய் சார்ந்த இடங்களில் இந்த சுத்திகரிப்பு பணிகள் அப்படின்றது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே ஒரு அட்டாக், ஒரு சின்ன ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணாலே பெரிய அளவில் பிளாஸ்ட்டை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதால அராம்கோ தங்களுடைய உற்பத்தியை நிறுத்துகிறார்கள் அப்படின்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது காரணம் ஒன்று. இரண்டாவது காரணம் என்னென்னா, ஹார்முஸ் நீரிணை, அது எங்கே அப்படின்னா அந்த பகுதியானது ஈரானுக்கு கீழே வருகிறது. ஸோ மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, குவைத் போன்ற நாடுகள், கத்தார் போன்ற நாடுகள்லாம் எடுத்துட்டு, சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலிருந்து கூட எடுத்துட்டு, அப்படியே அந்த நீரிணைப்பின் மூலமாக கப்பல்களில் நமக்கு கச்சா எண்ணெய் வருகிறது. அதை இப்போது ஈரான் நாங்கள் மூடுறோம் அப்படின்ட்டாங்க. இதை மீறி வரக்கூடிய கப்பல்கள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் 770 கப்பல்கள், சென்ற கப்பல்கள், அதாவது லோட் பண்ணுவதற்காக போன கப்பல், லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கப்பல்கள் அப்படியே காத்திருக்கிறது அப்படின்றது ஒரு செய்தி. இந்த கப்பல்கள்லாம் வந்தால் தான் நமக்கான அந்த பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்குமானது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மாதம் இந்த போர் நடக்கும் அப்படின்னு அமெரிக்காவே சொல்லுகிறது. அமெரிக்காவுடைய கணிப்பே 1 மாதம் அப்படின்னா, ஈரான் சொல்லுது அப்படி நீங்கள்
குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்றாங்க. அப்போ இன்னும் ஒரு வேளை முழு நேர போர், அதாவது தரை வழியாக தாக்குதல் நடந்தது அப்படின்னா அது முழு நேர போராக போகும். முழு நேர போராக சென்றால் அது ஒரு மாதம் அல்ல, பல மாதங்களாக நீடிக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை இந்த கப்பல்களும் இந்த வழித்தடமும் அடைக்கப்பட்டிருந்தா நமக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, ரஷ்யா நமக்கு மலிவு விலையில் எண்ணெய் வழங்கி வந்தது, அதை இடையில புகுந்த அமெரிக்கா இனிமே ரஷ்யாட்டிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்காது, வெனிசுலாவிலிருந்து வாங்கும் அப்படின்னு சொல்ல, வெனிசுலாவிலிருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வரணும்னா அதற்கு அதிக நாட்கள் ஆகும், அதற்கான கொண்டு வரக்கூடிய செலவும் அதிகம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ரஷ்யாட்டிருந்து கிட்டத்தட்ட 60% மேலே வாங்கிட்டு இருந்த நம்ம இப்போ 20% கீழே குறைத்து விட்டோம். அதற்கு காரணம் அமெரிக்காவுடைய அழுத்தம். ஸோ அதனாலும் நம்முடைய கச்சா எண்ணெயினுடைய கையிருப்பு குறைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது, கச்சா எண்ணெயினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரலுக்கு எவ்வளோ டாலர் அப்படின்னு இருக்கிறது. அதில் 2 வகை இருக்கிறது. கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில், அப்புறம் பிரெண்ட் அப்படின்னு 2, அதாவது உயர் ரகம் அப்படின்னு இருக்கிறது. அதுவே இப்போது $76 வரை, 75, 76 அப்படின்ற இடத்துல வந்திருக்கிறது. அது இந்த போர் தொடங்குவதற்கு முன்பாக $62 தான் இருந்தது. இப்போது $76 வந்திருக்கிறது. அப்படி அது $100 நோக்கி செல்ல இருக்கிறது. $100 முன்வது எப்போ போயிருக்கு அப்படின்னா 2022 போயிருக்கு. பழைய காங்கிரஸ் அரசில் இதே மாதிரி $100 மேலே போச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. $100 மேலெல்லாம் போச்சுன்னா நம்மளால் விலையை ஏற்றுவதை தடுக்க முடியாது அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ஒரு சூழலை கருத்தில் கொண்டு இன்னொரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரஷ்யா நான் தயாராக இருக்கேன், எங்கிட்ட ஏற்கனவே நிறைய கச்சா எண்ணெய் எடுத்து இருப்பில் இருக்குது, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், நாங்கள் கச்சா எண்ணெயினுடைய கப்பல்களை அனுப்புகிறோன்றாங்க. அதற்கு இந்தியா அனுமதி கொடுத்தா இப்போதைக்கு இதை நாம் சமாளிக்க முடியும். அதில் இன்னொரு விஷயம், இப்போது நடக்க இருக்கக்கூடிய 5 மாநில தேர்தல்கள் அப்படின்றதால இந்த எண்ணெய் விலையேற்றமானது தேர்தல்களில் ஒரு பேசுபொருள் ஆயிடக்கூடாதுன்றதாலையும் இந்த எண்ணெய் விலை ஏற்றம் காமன் மேனுக்கு தெரியாமல் எண்ணெய் நிறுவனங்கள் தாங்கும் வகையில் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை தேர்தலாக நடந்து முடிந்த பிறகு அங்கே போர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தால் எண்ணெய் விலை திடீரென, அதாவது பெட்ரோல் டீசலுடைய விலை திடீரென உயரக்கூடும் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், போர் முழு நேரமாக நடக்குமா, அது எப்போது முடியும் என்பதை. உங்களுடைய டீட்டெயில் ரிப்போர்ட்டுக்கு நன்றி கார்கே. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.